கேம் ஹவுஸ் ஆஃப் ஸ்லெண்ட்ரினா. ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் வீடியோ போடல. அது எப்போ பார்த்தாலும் எல்லா வீடியோவிலும் சொல்கிற மாதிரி தாங்க இருக்குது. அதை பற்றி நான் அப்புறமேல் சொல்கிறேன். சொல்லிங்க வாங்க எடுக்கல போகலாம். ஸோ நம்ம சேனலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே வீடியோ போடல. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா திருப்பி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இனிமேலேருந்து வீடியோஸ் கொஞ்சம் ரெகுலராக போட பார்க்குறாங்க. சரி ஓகே. இந்த கேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டிவி லோபஸ் அவங்க தான் இது டெவலப் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த கிராணி அப்புறம் இந்த ட்வின்ஸு அப்படின்லாம் கேம் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட இந்த ஒரு கேமை தான் நம்ம நீங்கள் விளையாட போகிறோம். ஸோ ஸ்லெண்ட்ரினா பற்றி உங்களுக்கு சொல்லி தான் தெரியணும்னு கிடையாது. இந்த கேமில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளை ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே அடைச்சி ஒரு 8 பீஸை கண்டுபிடிக்க சொல்லுவானுங்க. நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு இந்த வீட்டை விட்டு ஓடி போகணும். அதான் இந்த கேமோட கதை. ஸோ ஓகேங்க, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, இந்த ஸ்லெண்ட்ரினா வந்துட்டு பார்த்திங்கன்னா யாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸ்லெண்ட்ரினா வந்துட்டு பார்த்திங்கன்னா கிழவனோட பொண்ணுங்க. ஓகே, அதுவும் இல்லை. ஏய் என்னது எங்க என்னது? ஏய் ஓகே. இப்போ நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஒரு மண்டை ஒரு மாதிரி ஏதோ ஒரு கிளவி வந்துட்டு எட்டி பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு வந்து ஸ்லெண்ட்ரினா வந்துட்டு ஒரு கேமியோ கொடுத்துட்டு போயிடுச்சுங்க. சரி ஓகே, இப்போ என்ன பண்ணுறது? ஓகே, ஸோ கேம்குள்ளே அப்படியே நம்ம பாட்டு பிளைண்டாக வந்துட்டோங்க. பல்லில் ஏதோ மாட்டிக்கிட்டு இருக்கு. ஷை என்னடா அது? ஒரு பெரிய ஸ்டேர் கேஸ் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கீழே இருக்குங்க. இப்போ நம்ம இப்படி போய் பார்ப்போம். ஸோ அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பீஸ் இருக்குது. ஒரு மாதிரி பயமாகவே இருக்குங்க. இருட்டாக இருக்குது. நைட் மேர் மோட்லாம் நான் கொடுக்கவே இல்லை. ஏண்டா எப்பா, இது எல்லா கேம்லேயும் வந்து இது அது பேர் என்ன ஜம்ப்ஸ்கேர் கொடுத்துட்டு போயிட்டுருக்குங்க. நான் கிராணி 3 விளையாடும் போது இப்படி தான் வந்துட்டு ஜம்ப்ஸ்கேர் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த கேமில் ஜம்ப்ஸ்கேர் கொடுக்குது. ஜம்ப்ஸ்கேரே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்குங்க இது. ஸோ ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பீஸ் நம்ம எடுத்துருக்கோங்க. இன்னும் நம்ம 7 பீஸ் எடுக்கணும். நான் சவுண்டை கம்மி பண்ணிக்கிறேன், எனக்கு பயமாக இருக்குது ஆடும்போதே. ஏங்க அது பேக்ரவுண்ட் மியூசிக் வேறு டுங்குன்னு நடுவில் வருதா, அது எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்குது. ஓகே, இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கீ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஸ்லெண்ட்ரினா வந்து வரல இன்னும். ஐயோ வந்துருச்சுங்க, வந்துருச்சு. என்னடா பண்ணுது? என்னங்க டப்புன்னு வந்து நம்மளை சாப்பிட்ருச்சா இல்லை முழுங்குச்சா இல்லை துப்புச்சா என்னன்னு தெரிலங்க. அது திடீர்னு வந்துருச்சு. எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி நம்ம கேமை முடிக்க மாட்டோம். பார்ட் 2ல் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேமை முடிச்சிடலாம். நான் ஏன் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறையா கேம் திருப்பி ப்ளே கொடுத்துடலாங்க, ஈஸியாக கொடுத்து போகலாம். ஓகே, ஸோ வந்துட்டு ஏன் நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது கொடுக்க மாட்டேன், கேம்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை ஃபுல்லாக முடிக்க மாட்டேன், பார்ட் 2ல் இது பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா நம்ம புது கேம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டே போயிட்டு இருந்தால் தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இது டைம் கம்மியாகும். ஒவ்வொரு கேமையும் நான் முடிக்கணும்னு நினச்சேன்னா நம்மளால் இது பண்ண முடியாதுங்க. எல்லாமே வந்துட்டு யாரும் அது ஃபோன் பண்ணுறது ஷிட் பேடி. சரி ஓகே, அதை விடுங்க. இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா நான் முதல்ல இதை வந்துட்டு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துடணும். அப்போ தான் நம்மளால் பொறுமையாக உட்காந்து எல்லா கேமையும் முடிக்க முடியும். நம்மளுக்கு பார்ட்ஸும் அதிகமான மாதிரி இருக்கும். அதாங்க ரீசன். சரி ஓகே, இன்னொரு கீ எடுத்துருக்கோம். கோட் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க ஐஸ். நான் போயிட்டு கோட்டும் பார்த்துட்டேன். கோட் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ நம்ம டூ தெஃப்ட் வாட்சில் ஒரு வீடியோ போட்டப்போ லியோ ரிலீஸ் ஆகிருந்துச்சு. ஸோ லியோ ரிலீஸ் ஆகி அந்த வீடியோ எடுத்துட்டு நான் இன்னும் அதை போடலை. கோட்டே ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. ஷிட் பேடி. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம தேடி போய் ஓகே 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 ஒன்றும் இல்லை. யாருங்க இவன்? என்னடா கண்ணெல்லாம் திறக்கலாம்? ஐயா என்னடா பண்ணுறீங்க டேய்? இதை லைவ் கமெண்ட்ரி கொடுக்க வைக்கிற மாதிரி. யாருங்க இது? என்னங்க இது? யார் அது கிளவி? ஓடா எடுக்கிற திடீர்னு இந்த கேம் ஜம்ப்ஸ்கேர் கொடுத்துக்கிட்டு இருக்கானுங்க. சரி ஓகே, அங்கே வந்துட்டு இன்னொரு பீஸ் இருக்குது. ஸோ எனக்கு என்ன வீடியோ எடுக்கும் போது தான் எல்லா வேலையும் ஒன்று சை. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அதை எடுத்துக்கிட்டாச்சு.
இப்போ வேறு என்ன தேடலாம், வேறு என்ன இருக்குது? இன்னொரு கீ யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஐயோ, இந்த இடத்துல தான் போன வாட்டி வந்து அடி வாங்கினோம். பாருங்கள், அதே மாதிரி திருப்பியும் வருது பாருங்களேன். ஓகே, மனசுலாயோ மட்டை என்னடா அது? ஸோ நம்ம புது இடம் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து இன்னும் நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா எத்தனை பீஸ் கண்டுபிடிக்கணும்? 3 இருக்குது, 4, 5, 6, 7, 8. ஏண்டா சும்மா இப்படி வந்து ப்ரோ எல்லாம் ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, சும்மா வந்து நோண்டக்கூடாது ப்ரோ. ஓகே ஃபைன் கேஸ், லெட்ஸ் கோ. ஸோ ஐ ஹாவ் அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் ஸ்கிபிடி ரிஸ் ஒஹாயோ ஸ்கிபிடி ஃபேனம் டேக்ஸ். ஓகே சரி, ஓகே நான் ஜென்ஜிலாம் கிடையாது இப்படி பண்ணுறதுக்கு. ஓகே வந்துட்டு திருப்பி அந்த கிளவிங்க திறந்து பார்க்கலாமா? ஓகே உள்ளே எது அதெல்லாம் பேய் படத்தில் வர மாதிரிங்க, அப்படியே வந்துட்டு தெரியும். போய் பார்த்தாங்க எதுவுமே இருக்காது. ஏன்னா போய் பார்க்கவே எனக்கு பயம். ஓகே இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ ஒரு ரூமுக்கு வந்திருக்கோம். ஸோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ரூமில் 2 பேர் பர்ஃபெக்டாக உட்காந்து கக்கா போகிற மாதிரி இருக்குது இந்த இடம் பார்க்க. ஓகேங்க, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த பீஸ் எங்கே இருக்குன்னே தெரியல. எங்கே இருந்துடா வருது இது ஸ்லெண்ட்ரினா? சரி ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம புது இடத்துக்கு வந்திருக்கோம். இப்போ வந்துட்டு இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் கைஸ். ஸோ இங்கே ஒரு அபேண்டட் கிச்சன் இருக்குது. கிச்சன் ஓகேவா? ஓகே கைஸ், நம்மளுக்கு இன்னொரு பீஸ் கிடச்சிருக்கேன். ஓகே இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது இங்கே இருக்குமான்னு பார்க்கலாம். இதான் விடப்பட்டு சாத்துன்னு சாத்தணும். எப்போ பார்த்தாலுங்க நம்ம முன்னாடியே வந்துட்டு நம்மளை பயம் கொடுத்த பார்க்குது. ஓகே ஒரு கீ கிடச்சிருக்கு. திடீர்னு ஜம்ப்ஸ்கேர் கொடுக்குதுங்க. அது கூட ஜம்ப்ஸ்கேராகவே இல்லை, அது ஒரு ஜோக்கர் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஓகே இப்போ ஏதாவது இருக்குமா? எதுவும் இல்லை. ஓகே இப்போ நம்மளுக்கு வேறு ஏதாவது கிடைக்குமா பார்க்கலாம். சிறகுகள் வந்தது எங்கோ செல்ல, இந்த வீட்டை விட்டு பறக்க உன்னை மெல்ல வாயில் போட்ட. ஐயோ சாரிங்க, ஒரு ஃப்ளோவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இருமலும் சேர்ந்து வந்துருச்சு. ஸோ இதுக்கு தான் சுவிங்கம் என்ன போடுறது அது இதுன்னு பாடக்கூடாது. ஓகே அது வேறு திடீர்னு நடுவில் இல்லை. ஆக்சுவலாக அது உங்களுக்கு ஜம்ப் ஸ்கேர் கொடுக்கணுன்னா ஒரே வாட்டி கொடுத்தா பரவாயில்ல. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளை அப்படின்னு பயம் கொடுத்தோம். பாருங்கள் திருப்பியும் வருது பாருங்கள். அதான் அப்படி ஒரு வாட்டி பயம் கொடுத்தோன்னா நம்மளுக்கு ஓரளவுக்கு பயமாக இருக்கும்ப்பா, பயந்துட்டேன்ப்பான்னு சொல்லலாம். திருப்பியும் வரும்போது அது பயம் கொடுத்துற மாதிரியே இல்லைங்க. அது ஏதோ அதெல்லாம் அது விசிட்டர் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் திருப்பியும். ஸோ ஓகே என்னோடய தைரியத்தை வர வச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நிச்சயம் ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு அப்படின்னு மூஞ்சி முன்னாடி வந்து நிற்கலாம் போது. ஓகே இங்கே ஏதாவது இருக்குமா? ஷிட் இங்கே எதுவுமே இல்லை. வேறு எங்கேயாவது இருக்குமா? அப்புறம் எதுக்குடா அப்படியே டெரராக ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி அந்த இடத்த செட்டப் பண்ணி வைக்கிறது, என்ட்ரி இடத்த. உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஸோ ஓகே இங்கே ஒரு ஏதோ கீயாவது கிடச்சிருக்கு. கீயை வச்சுட்டு நம்ம சந்தோஷப்பட வேண்டியதான். இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு கீ யூஸ் பண்ணியிருக்கோம். சரி வேறு ஏதாவது இருக்கா? சை என்னங்க அது திடீர்னு அதான் நான் சொல்கிறேன்ல, அது ஒரு ஜம்ப் ஸ்கேராகவே இல்லை. அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஜம்ப் ஸ்கேராக இருந்துச்சு, இப்போ ஜம்ப் ஸ்கேராகவே இல்லைங்க. ஸோ ஓகே நம்ம திருப்பி வந்த வழியாகவே போயிடலாம்னு பார்த்தா இங்கே என்ன இழவியாது டேய், என்னங்க அது? கிராண்டியில் பார்த்துருக்கேன், அது இத்தனை வருஷமாக ஸ்பைடராகவே தான் சுற்றுதுங்க. அதை பற்றி பேசினதும் இது வேறு வருது. ஆக்சுவலாக அது இவங்க ஒரு ஃபேமிலிங்க, நம்ம கிராணி இருக்குது பார்த்தீங்களா, கிழவி தேங்காய் மண்டையோட ஒரு பொண்ணுன்னு தான் நினைக்கிறேன் ஸ்லெண்ட்ரினா. சரிங்க, தேங்காய் மண்டையோட தங்கச்சி தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த இப்போது ஸ்பைடர் மண்டை. ஸோ ஸ்பைடர் மண்டை, தேங்காய் மண்டை, அப்புறம் இந்த ஸ்லெண்ட்ரினாக்கு எதாவது பேர் வைக்கணும். ஸ்லெண்ட்ரினாக்கு பேப்பர் மண்டை. ஸோ பேப்பர் மண்டை, தேங்காய் மண்டை, அது பேர் என்ன, ஸ்பைடர் மண்டை, அப்புறம் பூசணிக்காய் மண்டை. இவங்க எல்லோருமே ஒரு ஃபேமிலிங்க, ஒரு சிங்கிள் ஃபேமிலி. ஸோ இவங்கெல்லாம் சேர்த்து இன்னொருத்தனும் இருக்கான், தான் பேர் என்ன, ஸ்லெண்டர்மேன். ஸோ இந்த ஸ்லெண்டர்மேன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லெண்ட்ரினாவோட புருஷன். ஸோ இந்த ஸ்லெண்டர்மேனுக்கு பல்பு மண்டைன்னு வைக்கலாம், அவன் மண்டை பல்பு மாதிரி தான் இருக்கும். ஸோ அதுக்கு நிறையாவே இருக்குங்க. அது பேர் என்ன, ஏதோ லெஜெண்டுலாம் சொல்லுவாங்க, லெஜெண்டா சிட்டி லெஜெண்டோ சம்திங் ஏதோ சொல்லுவாங்கங்க. ஸோ உண்மையிலே ஸ்லெண்டர்மேன் இருந்தான்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஸ்லெண்ட்ரினா இருந்ததாக யாரும் சொல்லி நான் கேள்விப்பட்டதில்லை.
ஆனால் ஸ்லெண்டர் மேன் இருக்கான்னு நிறையா பேர் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த இடத்த விட்டு கீழே வந்தாச்சு. ஒன்றுமே இல்லை, பின்ன என்ன பண்ணுறது? அங்கே என்ன உட்காந்துக்கிட்டு மாவு அரைச்சிக்கிட்டு அதில் தோசை ஊற்றி சாப்பிட்றதா? ஒரு பஞ்ச் கூட சொல்ல விட மாட்டேங்குதுங்க. ஷெட் பேடி. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு எதாவது இருக்குமான்னு நம்ம தேடுவோம். ஓகே, இப்போ ஏதாவது பண்ணுமே. பாட்டு பாடலாமா? பாட்டு என்னங்க பாட்டு பாடுறது? நான் டயலாக் பேசுகிறேன், பார்க்குறீங்களா? ஏய், இந்த உலகத்துக்கு நான் தான்டா கிங்கு, நான் வச்சது தான்டா ரூல்ஸு. நான் சொன்னது அந்த இதுக்கே பிடிக்கல, இந்த பேப்பர் மண்டைக்கே பிடிக்கல. மண்டான்னு பேர் வைக்கிறோம், வேறு தான் பேர் வைக்கணுமே. இதுக்கு வேணால் நம்ம ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம ஸ்லெண்ட்ரினாக்கு பேப்பர் ரோஸ்ட்டுன்னு பேர் வச்சுருவோம். ஏன்னா அது பேப்பர் ரோஸ்ட்டு மாதிரி அவ்வளோ தின்னாக இருக்குங்க. அது என்னங்க, தின்னஸ்ட் பர்சன் இந்த வேர்ல்டு. அப்படியே பேப்பர் மாதிரி இருக்குது பார்க்க. இதுக்கு இது டெஃபினிஷனே இல்லைங்க. ஓ ஓ ஓ ஓ ஷிட். நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செல்லார் டேய் ஷட். ஐயோ, நம்மளை சாப்பிட்ருச்சுங்க. சரி, ஓகே, நம்ம இந்த வீடியோ வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கேயே முடிச்சுக்கலாம். 12 minutes வந்துருச்சு. ஸோ இன்னொரு புது வீடியோவில் பார்க்குறேங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கொஞ்சமாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா எனக்கு சப்போர்ட் கொடுத்து இந்த வீடியோவுக்கு ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. ஸோ ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.